வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா. 2026 ஏப்ரல் மாதம் 30 முக்கியமான ஒரு விடயம், முக்கியமாக உங்களோட கதைக்க வேண்டிய ஒரு விடயம். இன்றைய தினம் நீதி என்னுடைய சார்பில் ஒரு அடுத்த கால எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லலாம். இன்றைய தினம் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்துக்கு நான் போயிருந்தேன். நான் ஒரு வழக்கை உங்களுக்கு தொடுத்திருந்தேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அதாவது ராமநாதன் அர்ச்சுனா என்கிற நபரை கொலை செய்வேன் என்ற அடிப்படையில எங்க இருந்தாலும் உன்னை போடுவோம், நீ அடுத்த டிசிடி மீட்டிங் வந்தீங்கன்னா உன்னை போடுவோம், கொலை செய்வோம் என்கின்ற அடிப்படையில 6 நபர்களால தொடர்ந்து ஒரு நாள் ஃபுல்லா இரவிரவா தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்தப்பட்டு குடும்பத்துல இருந்து நான் பயணமாகி கொண்டிருக்கல என்னை பலமாக அச்சுறுத்தியதை நான் என்னுடைய போன்ல ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ரெக்கார்டிங்களும் வெளியால வந்திருக்கிறது, அந்த ரெக்கார்டிங்களும் வெளியால போடப்பட்டிருக்கிறது. அதை பொதுமக்களுக்கு நான் அனுப்பி இருக்கிறேன். அதாவது என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்கிறது இல்லை, எனக்கு நடந்தால் அது உயிராகத்தான் அதை எழுதியிருக்கேன். எனக்கு உயிருக்கு நடந்தால் அதுக்கு இவர்கள் தான் பொறுப்பு என்கிற கதைகளை எல்லாத்தையும் போட்டு ஒரு தொடர் சீரியஸாக ஒரு கொஞ்சம் ரெக்கார்டிங் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இலங்கை தமிழரசு கட்சி மான் வீடு மான் மற்றது இந்த சைக்கிள், இந்த மூன்றினுடைய பிரதேச சபை உறுப்பினர்கள் என்ன கொலை செய்ததாக முடிஞ்சா யாழ்ப்பாணத்தில் அடுத்த டிசிசி மீட்டிங் வந்து பிரதேச சபை மீட்டிங்கோ யாழ்ப்பாண மீட்டிங்கோ அவங்க போடுவாங்க என்று சொல்லப்பட்ட வீடியோக்கள் நான் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு அதை தெல்லிப்பளை போலீசாரிடம் நான் முறையாக முறைப்பாடு கொடுத்தேன். உங்களுக்கு தெரியும், வரைக்கும் நான் யாருங்க வழக்கு போடுறேன் இல்லை, எனக்கு அந்த பழக்கமும் இல்லை, என்ன நானே பாதுகாத்துக் கொள்ளாமல் நினைச்சேன். ஆனால் ஆகவே நான் அதை முறைப்பாடாக தெல்லிப்பள போலீசார், அதுல தெல்லிப்பள போலீசாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மிகவும் நடுநிலையாக அது ஆராயப்பட்டு மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தில் இன்றைக்கு அது அடுத்த தவணைக்கு கூப்பிடப்பட்டது. காலமே 8:30 நான் மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்துக்கு போயிட்டேன். 12 மணி போல 11:30 போல அந்த வழக்கு கூப்பிடப்பட்டது. அதே நேரத்துல குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் சார்பாக 6க்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் இன்றைக்கு ஆஜராகி இருந்தது. என்னுடைய சார்பாக வேணு என்று சொல்லப்படுகிற, உங்களுக்கு அடுத்த ஒரு லோயரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், வேணு என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் லோயர், ஒரே ஒரு பிள்ளை, அதையும் பாஸ் அவுட் ஆகி 2 years, அந்த பிள்ளை மட்டும்தான் என் சார்பாக இன்றைய தினம் ஆஜராகி இருந்தது. கௌசல்யா நரேந்திரன் இன்றைக்கு வேற வேலை ஆளுக்கு, மற்றது அந்த வழக்குல அவ சாட்சி, சாட்சியாக இருக்கிற நபர் ஆஜராக இல்லாத நீதிமன்றத்துல. ஆகவே வேணு என்கின்ற ஒரு சட்டத்தரணி, அவன் நினைக்கிறேன் மேனிப்பாயோ சுழிபுரம் நினைக்கிறேன், அவதான் இன்றைக்கு ஆஜராகி இருந்தவா. மிகச் சிறந்த வகையில அந்த பிள்ளை இன்றைய தினம் நீதிமன்றத்துல தன்னுடைய சமர்ப்பணங்களை முன்வச்சிருந்தவா. 2 years தான் பாஸ் அவுட். என்னை பொறுத்த வரைக்கும் நான் யோசிக்கிற 4 பேரை வளர்த்து விடவும் மாட்டேன். நான் சாயக்குள்ள என்னுடைய உடம்புல இருந்து 4 பேர் சமூகத்துக்கு பிரயோசனமாக வளருவாங்களாக இருந்தா இன்றைக்கு சார்ந்துக்கிறேன். நான் இன்னொரு என்ன மாதிரியான ஒரு கொஞ்சம் பேரை உருவாக்கிட்டு சாகணும்னு நினைக்கிறவன், அழித்து விட்டு சாகிறவன் நினைக்கிறவன் இல்லை. நல்லவர்களை அழித்து விட்டு சாகிறவன் நான் இல்லை. சோ இன்றைக்கு என்னொரு பொம்பளை சட்டத்தரணி பிள்ளை ஒரு ஆளு உங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கிறேன். இந்த அரசியலுக்கு மாவாக்கும் எந்த சந்தேகமும் இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லை. கௌசல்யா நரேந்திரனுடைய ஒரு நண்பர். நீங்கள் அவாவை வேற அவாவுடைய வழக்கல் தொடர்பாக நம்பிக்கைன்ற அடிப்படையில் வேணி அல்லது வேணுன்னு நினைக்கிறேன், நம்பிக்கைன்ற அடிப்படையில எந்த ரெக்கமெண்டேஷன்ல நீங்கள் அவாவை உங்களுடைய வழக்குகளுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். மிகவுமே நம்பிக்கைக்குரிய பவ்யமான பக்குவமான ஒரு பொம்பளை பிள்ளை. என்னுடைய வழக்குக்காக இன்றைய காலம் 8 மணிலிருந்து பின்னர் 4 மணி மட்டும் ஒரு வழக்குக்காக மட்டும் எனக்காக ஆஜராகியிருந்த என்னுடைய சட்டத்தரணிக்கு மிக மனமார்ந்த நன்றிகள். அதை காசு கொடுக்கறதால அந்த அந்த கடனை தீர்க்க இல்லாது. ஏனென்றால் நான் சில நேரங்களில் யோசிச்சு பார்க்கிறேன், நான் கௌசல்யா என்கிற பேர் இல்லையென்றா என்னுடைய போராட்டம் வேற பக்கங்கள்ல திசை திரும்பி இருக்கு. மேபி நான் செத்துருக்கலாம், மேபி நான் சூசைட் பண்ணிருக்கலாம், மேபி நான் இந்த அரசியலை விட்டு போயிருக்கலாம். அந்த ஒரு நெருப்பை பார்த்துட்டு நான் யோசிக்கிறோம், அப்பா எப்படி பிரகாசிச்சு எரியுதுண்டு. ஒரு மேபி ஜோர்ஜ் பாருங்கோ, ஒரு 600 மீட்டர் 200 மீட்டர்ல இருக்கிற தூர இருக்கிற வைரவோயில் இருக்கிற சுத்தின ஒளிதான் எங்களுக்கு தெரியும். ஆனால் அங்கே எரியிற திரியில இருக்கிற எண்ணெய் எங்களுக்கு தெரியாது.
சோ அந்த எண்ணெய் தான் இன்றைக்கு இந்த வேணுங்கிற பிள்ளையும் இந்த கௌசல்யா நரேந்திரன் என்னுடைய சட்டத்தரன். சோ என்ன பொறுத்த வரைக்கும் இவர்கள் இருவரும் காசுக்காக வழக்கு செய்கிறோம் இல்லை. காசுக்காக வழக்கு செய்யறவன் என்ன செய்வான், ஒரு நீதிமன்றத்துல போய் இருந்து காஞ்சு கஞ்சா வழக்குகளையும் அந்த வழக்குகளையும் இந்த வழக்குகளையும் காசுக்காக போவார். தங்களுடைய பேர் கிடக்கூடாது செய்கிறவர்கள் நல்ல வழக்குகள் உண்மையான வழக்குகளை மாத்திரம் செய்வோம் என்று செய்கிறோம். சோ அந்த வகையில அந்த பெண் பிள்ளை வேணுக்கும் வேணு நினைக்கிறேன், வேணு இல்ல வேணு, என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னுடைய சட்டத்தரணியாக இன்றைக்கு ஒரு சிக்கலான ஒரு நிலைமையில, உங்களுக்கு தெரியும் இலங்கையில ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு சட்டத்தரணியாக வருகிற சந்தர்ப்பத்துல அந்த நபர் பட்டு மோசமாக தாக்கப்படுகிற சந்தர்ப்பங்கள் நடக்குது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இலங்கை மருத்துவ சங்கத்தினுடைய அரச மருத்துவ சங்கத்தினுடைய ஆட்டம் இப்ப நாங்க வச்சிருக்கிறோம். அதே மாதிரி சட்டத்தரணிகள்லையும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகே, இந்த நபருக்கு இந்த பார் போகக்கூடாதுன்னா அந்த பார் போவார், அப்படி ஒரு நிலைமை இருக்கிறது. எல்லா பிளாக்ஸுகளையும் உடைத்து சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரன் தான் முதலாக வெளியாகுது. ஏனென்றால் மனச்சாட்சியோட வேலை செய்கிற எத்தனையோ ஆயிரம் பேர் எல்லா இடங்கள்லையும் வேலை செய்கிறார்கள். அது நீதிபதியாக இருக்கலாம், சட்டத்திறனிகளாக இருக்கலாம், வைத்தியர்களாக இருக்கலாம், இவன் கொலை செய்கிற அந்த இழுத்து விடுவாங்க அந்த சாக்கொலைக்கு கழுத்தினர்கள், அது மனச்சாட்சியோட வேலையோடு இருக்கா. சோ அது எந்த தொழில் என்றாலும் மனச்சாட்சியோட, எங்களுடைய மனச்சாட்சி தான் எங்களுடைய நீதிபதி. சோ மனச்சாட்சியோட வேலை செய்கிறார்கள் 1000 பேர் இருக்கிறார்கள். ஆகவே அந்த விதத்துல வேணு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சோ இன்றைக்கு அழைக்கப்பட்டது 11 மணி போல அழைக்கப்பட்ட போது தெல்லிப்பளை போலீசாரினால சமர்ப்பணம் முன்வைக்கப்பட்டது. அந்த 6 நபர்கள்ல 3 நபர்களுடைய குரல்கள் ஒத்து போகிறதாகவும் அது ரசாயன பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட போகிறதாகவும் 5ஆம் மாதம் ஏதோ ஒரு டேட்ல அவை கொழும்புல போய் தங்களுடைய வாய்ஸ் அங்க கொடுக்க வேணும். இவ இந்த வாய்ஸோட அந்த வாய்ஸ் அரசாங்க இது செக் பண்ணி பார்க்கும், இவைதான் அவையண்டா அனுப்பப்பட்டு வருவது. சோ அதொன்று அந்த சப்மிஷன் உண்டு. அதே நேரத்துல பல்வேறுபட்ட, அதாவது என்னுடைய பாதுகாப்பு கருதி எல்லாம் கௌரவ நீதிமன்றத்துல என்னுடைய சட்டத்தரணி கேட்டிருந்தவா. ஏனென்றால் தற்சமயத்துல எனக்கு நான் சாரதில் நான் பயப்படல, ஆனால் என்னுடைய தற்சமயத்துல என்னுடைய உயிருக்கு எந்த உத்தரவாதம் இல்லை என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனால் அதுதான் விதியட்டா அதை சாதான் வேணுமென்றால் நான் சேகுவேராவினுடைய புத்தகத்தை வாய்ச்சேன். இந்த ஜெயில இருக்கீங்களா சேகுவேராவினுடைய புத்தகத்தை, அதாவது பிடல் காஸ்ட்ரோவோட போய் தான் பிறக்காத ஒரு நாட்டின் விடுதலைக்காக போராடின ஒரு வைத்தியன், சரிதான், ஒரு டாக்டர், தான் பிறக்காத நாடு, பிறந்தது வேற எங்கேயோ நாட்டுல போய் தான் போராடினது கியூபா. பிடல் காஸ்ட்ரோ தான் கியூபாவினுடைய தந்தை. ஆனால் இப்ப கூட கியூபாவினுடைய குழந்தை பிள்ளைகளுக்கு என்ன படிப்பிக்கிறார்கள் என்றால், அரசியல்வாதிகள் அரசியல் சித்தாந்தம் கதைக்கிறார்கள், ஆனால் நாங்கள் சேகுவேரா மாதிரி இருப்போம் என்று. ஆனால் நாங்கள் சேகுவேரா மாதிரி இருப்போம் என்று. நான் கதைக்கிற விடயங்களை நீங்க கனவே சேகுவாரா பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கள். சே என்று சொல்வார்கள், தோழன் என்றால் சே. சோ அவர்கள் அரசியலை கதைக்கட்டும் அவர்கள், ஆனால் நாங்க சேகுவேரா மாதிரி இருக்கும். சேகுவேராவுக்கு இந்த அரசியலும் இல்லை. ஒரு அடக்கப்பட்ட ஒரு இனத்திற்காக போராடின ஒரு மருத்துவர், அவ்வளவுதான். சே என்னுடைய உயிர்ல தேசிய தலைவருக்கு அடுத்ததாக நான் என்னுடைய கடவுளாக நினைக்கிறது 2வது நபர் சேகுவேரா. சே 6 அடி 6 அடி உயரம், ஒரு மருத்துவர், ஒரு அழகான காந்த கண்கள். சேகுவேரா இறந்ததின் பின்கள் கூட அவன் கண்களிலே ஒளி தெரிந்ததாக சுட்டு கொன்றவன் எழுதியிருக்கிறான் தன்னுடைய கடைசி டயரியில. எப்படி இருக்கு வசனம்? தான் அவனை மண்டியிடு, அவன் சொல்றான் அந்த கடைசி நேரம் சுட பண்ணீங்கள மண்டியிடு சுட போறான். அவன் சொல்றான், நான் சாயக்குள்ள என்னுடைய கால்கள்ல நின்று, முழங்கால இல்லாம என்னுடைய கால்கள், நான் சாரது பயப்படல, நான் சாரது பயப்பட்டவன் இல்ல, நான் என்னுடைய கால்கள்ல நின்று சாரது விரும்புறேன், இந்த சுடுவன். அப்ப அவன் சொல்றான், இல்ல நீ மண்டியிட்டு தான் இருப்பவன். அப்பா அவன் சொல்றான், இல்ல நான் மண்டியிட மாட்டேன். அடிச்சு மண்டியிட பண்றாங்க, அடிச்சு விழுத்தி முழங்கால முறிச்சு மண்டியிட பண்ணி செய்வாராண்ட நெஞ்சில துப்பாக்கி துளைக்கிறான். சோ செய்வாரான புத்தகத்தை அடுத்து வாசி, நான் உங்களுக்கு அவ்வளவுதான் சொல்லுவேன். ஒரு இனத்திற்காக போராட துணிந்த போதே வரலாறுகளை எழுதுவதற்கு தயாராகிறோம், அவ்வளவுதான். 44,000 போராளிகளை
பெத்த எங்களுடைய அம்மாக்கள் ஜோதிச்சு கொள்ள வேண்டிய நீங்கள் ஒரு இனத்தின் வரலாறு எழுதிட்டு போயிருக்கீங்க. நாளைக்கும் உங்களுக்கு ராமநாதன் அர்ச்சுனா மாதிரி ஒருத்தன் வந்து இலங்கை பாராளுமன்றத்துல 40 வருடம் இல்ல 4000 வருடங்கள் கடந்து ஒருத்தன் கதைப்பான், நான் தேசிய தலைவர் பிரபாகரனுடைய பிள்ளை என்று. ஏனென்றால் அந்த அமைப்புகளும் அந்த கட்டமைப்புகளும் எங்களுடைய தமிழக விடுதலை புலிகள் இயக்கமும் ஒரு வரலாறை எழுதி சென்றிருக்கிறது. அவ்வளவுதான். இட்ஸ் ஹிஸ்டரி. அதை நீங்க வாழ்க்கையில தேசிய தலைவர் புறமுதுவிட்டு ஓடினார் என்ற வரலாறை யாராலையுமே உருவாக்கலாது. தேசிய கடவுளுக்கு இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லைடா. அந்தால் பிறந்ததையும் இந்த வரைக்கும் நேர வைத்திய நான் தான் தேசிய தலைவரை கையாளுத்து ஒரு வெளியில் எடுத்து இந்த வைத்தியர் கிளைம் பண்ணியிருக்கிறேன். பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் தான் என்னுடைய தலைவர். நான் இங்க தேசிய தலைவரை பற்றி கதைக்கல, சேவரா பற்றி கதைக்கணும். சொல்றான், நீ நாளை என்ன சுட்டு கொண்டா கூட என்னுடைய துப்பாக்கிகளில் இருந்து அநியாயத்துக்கு எதிராக என்னுடைய ரவைகள் பாய்ந்து கொண்டுதான் இருக்குமென்று சொல்றான் ஜெயவரா. அதெல்லாம் வாசிக்கிறேன் ஜெயில இருந்து. நான் போக மாட்டேன், இந்த யாழ் மண்ணை விட்டு நான் போக மாட்டேன். இதுதான் இந்த உயிர், இந்த உயிரை நான் என்னுடைய ரத்தம் என்னுடைய உயிர். 44,000 பேர் சாய்கள்ல அவங்க ஜோதிச்ச மாட்டாப்பா, ஓடி போய் அசலம் அடிச்சிருப்போம் இல்ல. அவங்கெல்லாம் உடம்ப கொடுத்தாங்க, உயிரை கொடுத்தாங்க. தலைவனுக்கு வேணுமென்றால் உடம்பு உயிர் ரத்தம் குடு என்றால் ஒரு உலகத்துல இதை விட வேறு என்னத்த மனுஷன் தானமா கொடுக்கலாம்னு சொல்லுவோம். கர்ணபிரான் பெரிய தானம் கொடுத்தார் கர்ணன். நாங்க 44,000 கர்ணனை வச்சிருந்த அர்ச்சுனாக்களை வச்சிருக்கீங்க. எங்களுடைய போராட்டம் 44,000 கர்ணன்களை வைத்திருந்தது. ஏன்னா தமிழீழ மண்ணுக்காக இந்த வரைக்கும் தமிழீழ மண்ணுக்காக உயிரை கொடுத்தவங்களுடைய இனத்துல இருந்துதான் நான் கதைக்கிறேன். அந்த மண்ணுல இருந்தான் கதைக்கிறேன். இந்த மண்ணுல நான் நிக்கிற இந்த வீடியோ போடுற இந்த பில்டிங் அடியில என்னுடைய தமிழ் தேசிய விடுதலை போராளி ஒருவனுடைய மண் கால் பதுக்கி இருக்குப்படா. அந்த இந்த உணர்வு இருக்கிற வரைக்கும் நான் உயிரோடு இருப்போம். அவ்வளவு. ஏன் இவ்வளவு சொல்றேன்னா தேசிய தலைவரை பற்றி சொல்லுவோம் பண்றதுக்காக மட்டும் இல்லை, சேகுவேரா பற்றி. தான் பிறக்காத ஒரு நாட்டின் விடுதலைக்காக போராடினதான் சேகுவேரா. நான் பிறந்த மண்ணுக்காக போராடும். சோ நான் யோசிக்கிறேன், நான் விட்டுட்டு ஓடுவோமா? இல்ல, ஓடக்கூடாது. ஆனால் அன்று தேசிய தலைவரை தாங்கி வைக்கிறது அவ்வளவு தளபதிகள். ஆனால் எங்களுக்கு எல்லாம் பெரிய படைகள் இல்லை. 4 பேர் நம்பிக்கைக்கு வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். 4 பேர் இருக்கிற உண்மையான 4 பேர் காணுங்கடா. அப்ப உண்மை இல்லாத 40,000 பேரை போடுறதுக்கு போட்டு காட்டுற வெயிட் பண்ணுங்கடா. மாநசபை வரட்டும், அடுத்த தேர்தல்கள் வரட்டும், பாராளுமன்ற தேர்தல் நடக்கட்டும், காலம் எடுக்கும். உண்மை மெதுவாகத்தான் நகரும். நரகம் போய் நீண்ட தூரத்துக்கு நகரும். ஆனால் உண்மை மெதுவாக நீண்ட தூரத்துல போய் நிற்கும். நரகம் களைச்சு போய் அதுல சேர்த்து சாகும். அவ்வளவுதான் போய். சோ அந்த விடயங்கள் எல்லாம் நினைச்சு கொண்டுதான் இந்த நீதிமன்றத்துல கையை கட்டி கொண்டு பாடல் நிக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் என்னை சுத்தி எத்தனை பெரிய அழுகுகளை நினைக்கிறீங்க. தமிழீழ மக்களுக்கு இருக்கிற ஒரு சில நம்பிக்கையை சிதைக்கிறதுக்கு இந்த சகுனிகள் பெத்த எத்தனையாயிரம் பேர் என்ன சுத்தி நிக்கிறாங்களோ கொஞ்சம் ஜோதி சொல்லுவோம். என்னோட பாடசாலையில படிச்சவன் பெரிய ப்ரொஃபஸர்ன்ற மகன்டா, அவன் தான் தமிழ் போட்டிக்கு போவான், தமிழ்ச்சங்க போட்டிக்கு அவன் தான் போவான், பன்னிச பாடுறதுக்கும் அவன் தான் போவான், பேச்சு போட்டிக்கும் அவன் தான் போவான். நாங்க புலி. இது அந்த நேரம் நிறைய தான் இருக்குது. நாங்க அப்பவும் புலி. அப்ப மதில் பாய்ந்தது நான் புலி. ஒரு நாளும் தமிழ் போட்டிக்கும் பன்னிச போட்டிக்கும் போவாது. அது மதில் பாய், அதுதான் புலி. சோ அன்றைக்கும் அப்படித்தான் இருந்தாங்க. அந்த எரிச்சல்ல நாங்க மருத்துவர் ஆயினா பிறகும் அட்டாக் பண்ணி, ஒரு மருத்துவ அதிகாரி ஆயினா பிறகும் அட்டாக் பண்ணி, இப்படி சுத்தி இந்த வயிற்றெரிச்சல்ல வாழைக்க எங்களை படைச்சவனுக்கு தெரியும். ஒருத்தனை எத்தனையாயிரம் பேர் போட்டு அடிப்பீங்க, நானும் உங்களை காப்பாற்றுவேன் தலைவர் யோசிச்சிட்டார் கூட. சோ இன்னைக்கு நீதிமன்றத்துல எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. நீதிமன்றத்துல இருக்கல இலங்கையில நீதி என்ன சாயல இலங்கை மக்களை உயிர்கோட வச்சிருக்கிறது நீதிதான் என்கிற விடயத்தை நான் தெளிவாக அறிஞ்சோம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் நீதிமன்றங்கள் தான் எங்களுடைய இந்த தமிழீழ மண்ணை வடக்கு மாகாணத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வாங்கணும் என்றால் சுயாதீனமான நீதிமன்றம், எந்த அரசியல்வாதியும் கை வைக்காத நீதிமன்றங்கள் இருக்கணும். சுயாதீனமா வேக் பண்ணணும். ஜட்ஜ்கள் அவர்களுக்குரிய சகல அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டு நீதிமன்றம் யாருக்கும் அதாவது ஒரு நீதிபதிக்கு ஒரு அரசியல்வாதி கோல் எடுத்தா கொலை செய்ய வேண்டும் என்று சட்டம் இருக்கும். இவ்வளவு சுதந்திரமாக இந்த நீதிமன்றம் வேலை செய்ய நினைக்கிறீங்க. ஒரு நீதிபதி இல்லாட்டி ஒரு நீதிபதி
கூட்டம் உங்களுக்கு கூட வழக்கு நீங்கள் உங்களை பிள்ளை நினைக்கிறீங்க. சோ நான் நினைக்கிறேன் எனக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். 3 பேருடைய குரல்கள் பதிவு செய்யப்பட்டு அவை இப்போது பகுப்பாய்வுக்காக கொழும்புக்கு அனுப்பப்படுகிறது. அதே நேரத்தில் கௌரவ நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, நீங்கள் இணக்கமாக போவதற்கு விரும்பினால் இணக்க சபைக்கு விட்டிருந்தது. சோ இந்த வீடியோவை சில பேர் அக்கறையா பாப்பினா யார் அக்கறையா பார்க்கட்டும், அந்த சம்பந்தப்பட்ட ஆக்கள் பாப்பினா யாரும் பாப்பினா யாரும் பார்க்கட்டும். எனக்கு யூடியூப்ல உங்களுக்கு காசு வேணும். நான் இதுல இணக்கமா போக மாட்டேன். ஏனென்றால் குடிகாரனும் வெறிகாரனும் ஒரு இனத்தின் போராளியே கொலை செஞ்சதா வரலாறு இருக்கக்கூடாது, வரலாறும் இல்லை. சரிதானே? எதிரிகளோடு அடிபட்டு சாகலாம், குடிகாரர்களுக்கும் கொலையாளர்களுக்கும் இடையில சாகக்கூடாது ஒரு அரசியல்வார். சோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த இணக்க சபைக்கு போறதுக்கு தயாராக இல்லை. இணக்க சபைக்கு போறதுக்கு தயாராக போவேன், இணக்க சபையை மதிப்பெண், இணக்க சபையில இருக்கிறார்களுக்கு இருகரம் கூப்பி விளங்கப்படுத்துவேன். என்னுடைய இந்த போராட்டம் யாருமே இல்லாம ஒரு 4 பேரால காப்பாற்றப்பட்டு கொண்டு இந்த இனத்துக்காக என்னுடைய படிப்பை விட்டு என்னுடைய தொழிலையும் விட்டு இந்த போராட்டம் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே நான் யாரோடையுமே இணக்கத்துக்கு போறதுக்கு தயாராக இல்லை. நான் வழக்குகளுக்கு போறையில போன மாதிரி தான் இருக்கு. சோ என்ன மன்னிச்சு கொள்ளும்போ யாராக இருந்தாலும் எந்த ஒரு இணக்கத்துக்கும் நான் போறதுக்கு தயாராக இல்லை. இணக்க சபையில போடப்பட்டு இணக்க சபைக்கு ஆட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கௌரவ நீதிமன்றத்தை நான் எப்பவுமே உயிராக மதிக்கிறவன். நான் அது நீதிமன்றத்துல மனத்தியால கணக்குக்கு நான் நிக்கிறேன்னா யோசிக்கிறேன்னா, ஒரு குடிமகன் எப்படி தன்னுடைய வழக்குக்காக நிக்கிறானோ அதே மாதிரி தான் ஒரு பிரசிடென்ட் தன் வழக்குக்காக நிக்கணும்னு நான் நிக்கிறேன். சோ ஏனென்றால் அந்த சமத்துவம் நீதிமன்றத்துல இருந்தா தான் நீதிமன்றத்துல ஒரு சமூகத்துக்கு நம்பிக்கை வரும். அதற்காகத்தான் நான் போட வழக்கல், நான் போக தேவையில்லாத வழக்குகளையும் போய் நான் சகல நீதிமன்றங்களை நிக்கிறேன். ஏனென்றால் ஒரு குடிமகனுக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் அரசியல் களமுள்ளவனுக்கும் நீதிமன்றம் பாகுபட்சம் காட்டக்கூடாது. இவர்கள் ஒரு குடிமக்கள் யோசிக்க கூடாது, நீதிமன்றம் பாகுபட்சம் காட்டுதண்டு யோசிக்க கூடாதுன்றதுக்காகவே என்னுடைய உயிருக்கும் உயிரும் மேலான நேசிக்கின்ற நீதிபதிகளையும் நீதிமன்றங்களையும் நான் இன்றைக்கும் மதிக்கிறேன். சோ நான் நீதிமன்றத்தில் செட்டியாக நம்பிக்கை வச்சிருக்கிறேன். ஆகவே நான் போக மாட்டேன். இன்றைக்கும் அந்த அவர்களுடைய 6 பேர்ல 3 பேருக்கு போயிருக்குது கொழும்புக்கு பகுப்பாய்வுக்கு. அதே நேரத்தில் சமத்த மண்டலே போயிருக்கிறேன். நான் பாருங்க, ஆனா எனக்கு சொல்லிக்க நம்ம இணக்கமாக போவதுக்கு நான் தயாராக இல்லை. சரி, இது விளத்தை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை ஷோட்டா முடிக்கிறேன். எனக்காக போராடின வேணுக்கும் சட்டத்தரணி வேணு அவர்களுக்கும் சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரனுக்கும் சட்டத்தரணி கௌதமன், அதை விட ட்ரிக்கோல எத்தனையோ உயிருக்கு மேலால சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள். காசு என்பதையே பார்க்காம சாய்க்கிற சட்டத்தரணிகள் என்னவேருக்கு மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்கு மல்லாக நீதிமன்றத்துல வழக்குகள் செய்ய வேண்டும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நியாயமா உங்களோட வழக்குகள் நடக்க வேண்டும் நீங்க ஆசைப்படுவீர்களாக இருந்தால் நீங்க சட்டத்தரணி வேணுக எப்பவுமே போய் சந்திக்கலாம். தேடி பாரு, எனக்கு தெரியாது நம்மளுக்கு ஃபோன் நம்பர் என்ன டைம் இல்லை. சட்டத்தரணியை போய் சந்திங்கோ சொல்லுங்க. அர்ச்சனா டாக்டரோட வீடியோ படுத்தா நாங்க ஏனென்றால் உங்களுக்கு இப்ப நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சட்டத்தரணி என்றது அந்த பிள்ளை மட்டும்தான். நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சனா. சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே
சனமே அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய உறவும் உண்டு. என்னை நம்பி உயிர்கள் உண்டு ஏக்கம் நெஞ்சில் நிறைய உண்டு. மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே வாசிப்பவன் என்னினமே சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே எல் சனமே பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம் தேச நலன் எனது கடன் தேன் தமிழே எனது திடன். அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன் என்னினமே சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே எல் சனமே சரித்திரத்தில் நிறைந்திருப்பேன். அதனால் மண்ணை இன்னும் நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே